வந்தே மாதரம் ஜெய் கணேஷ் எம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதை பாலா வளவன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு சுதந்திர போர் வெல்லட்டும் இந்தியா கூட்டணி. ஏய் தம்பி, ஏய் ஜெய் கணேஷ், வளவா. இப்போ இந்தியா சோனியா கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குது. இத்தாலிய சோனியா கிட்ட இந்தியா அடிமைப்பட்டு கிடக்குது. அதை தான் மீட்டு எடுக்கணுமே தவிர இந்திய சுதந்திர போரை போட்டு சோனியா கிட்ட கூட திருப்பி நாட்டை கொடுக்கக்கூடாது. தேவையே இல்லை. இப்போ நாடு சோனியாவோட அடிமை தான், தெரியுதா? அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, ஏன்டி நீ சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு கேட்க துப்பு கட்ட நாட்டில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து என்ன அர்த்தம்? இந்தியா இத்தாலியின் அடிமை. அதுக்காக இத்தாலியின் அடிமைகிட்டேருந்து மீட்கணும்னா நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் யாராவது வாக்காளர் பெருமக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பச்சை மிளகா சின்னத்தை ஓட்டு போட சொல்லுங்க. அதுதானா சுதந்திர போர்லாம் இப்போ தான் நடந்துன்னு கண்டிப்பாக. யாருக்கு ஓட்டு போடணுன்னா பச்சை மிளகாய்க்கு தான். வேறு யாருக்கு போட்டாலும் இந்தியா அப்படியே காலங்காலமாக இத்தாலிக்காரிக்கிட்டே போய் அடிமைப்பட்டு கிடக்கும். தயவுசெய்து புரியுங்கப்பா. இத்தாலிக்காரி பயங்கரமாக நாட்டை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவர்கிட்ட விடுவிக்கணும்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பச்சை மிளகாய், தென் சென்னை டார்ச் லைட். மக்களுக்கு வேண்டிய சின்னம் டார்ச் லைட், பச்சை மிளகாய். ஜெயஹிந்த்.